ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி மூலம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இந்த மாரி வந்து பல துறைகள்ல வந்து பார்த்தோன்னா, இந்த வேக்கன்சி உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. மொத்தமா வந்து ஒரு 968 வேக்கன்சியோட வந்திருக்கு. பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ பர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 18த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுல எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ, அதே மாரி வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எஸ்எஸ்சி மூலியமா வந்து இந்த ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நிரப்ப போறாங்க. இதுல வந்து பாருங்க, ஸோ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட், வாட்டர் போர்டு இந்த மாரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, இதுல இருந்து தான் ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இங்க இருந்து வந்து பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 28 மார்ச்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 18த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்க 22 ஏப்ரல்லேருந்து 23 ஏப்ரல் வரைக்கும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்கும். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பேப்பர் 2 வந்து லேட்டரா வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து நீங்க பெண்கள்லாம் வந்து அதிக பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா, என்கரேஜ் பண்ணுவோம் நாங்க. அதிக பேர் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்ல வந்து பாருங்க, ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து சிவில் கேட்டகரிக்கு வந்து எடுக்குறாங்க. அதில வந்து நீங்க என்ஜினியரிங்ல வந்து பார்த்தோன்னா, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க ஜேஇல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்க்கும் இதில போஸ்டிங் இருக்கு. இதுலயும் வந்து பாருங்க, நீங்க என்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் இல்லனா மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களும் வந்து பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிப்ளமோக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, பிரம்மபுத்திரா போர்டு போஸ்டிங்ல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இதில வந்து நீங்க டிப்ளமோல வந்து சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதே மாரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இதுக்கு வந்து பாருங்க, ஸோ நீங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரி இல்லன்னா வந்து டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க, ஸோ அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசு வரைக்கும் எலிஜிபிள். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோல. அடுத்து வந்து பாருங்க, சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்குலாம் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா, நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லன்னா வந்து சிவிலோ நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து நேவல் கேட்டகரி இந்த மாரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து பார்த்தோன்னா, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதில வந்து நீங்க எலக்ட்ரிக்கல், சிவில், ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்க்குலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நெறைய டிபார்ட்மென்ட்ல வந்து இதில போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. ஸோ இந்த வேலையில வந்து உங்களுக்கு வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, மொத்தமா வந்து ஒரு 968 வேக்கன்சி வந்திருக்கு. அதில வந்து பாருங்க, பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு 438 வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ அதிலேயே பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா, ஜேஇல வந்து பாருங்க, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 37 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதில வந்து பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேல், ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ இந்த பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து ஒரு இதுக்கும் வந்து பாருங்க, டிபார்ட்மெண்ட் வைஸா வேக்கன்சி வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து ஒரு 968 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், 13 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்துருக்காங்க. ஸோ இதில லாஸ்ட் டேட் வந்து 18த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்க பே பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க, பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க வந்து ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அத வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்ஷன் பண்றீங்கன்னா, அப்போ வந்து நீங்க ரூ. 200 வந்து நீங்க சார்ஜஸ் பே பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போதே கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டைம் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணத வந்து நீங்க வந்து ஸோ நீங்க இதில பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, ரூ. 200 வந்து நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவுமே இங்க சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, சதர்ன் ரீஜன் குடுத்துருக்காங்க.
இதில வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்க தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்க போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 நான் சொல்லியிருந்தேன். பேப்பர் 1 வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. ஸோ பேப்பர் 2 வந்து பாருங்க உங்களுக்கு சிபிடி மெத்தட்ல தான் வந்து இருக்கும். அது வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு தனியா, பேப்பர் 2க்கு தனியா வந்து சிலபஸ்மே வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ அது வந்து நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து பாருங்க குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது யூஆரா இருந்தா 30% நீங்க எடுத்தாலே வந்து அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க எடுத்திருந்தா குவாலிஃபை. அதே ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 25% அதுக்கப்புறம் ஆல் அதர் கேட்டகரி எல்லாமே 20% ஆஃப் மார்க் எடுத்தாலே நீங்க வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப்ஸ் வைஸா இங்க வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். அது வந்து பாருங்க இங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் படி உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதுபடி நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.